வணக்கம். போன வீடியோவில் ஸ்டிக் டு யோர் ஷூஸ்னா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸ்டிக் டு யோர் ஷூஸ்னா வேலையை பாருன்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பட் இது ஒரு இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். ஏன்னா இதோட ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்டிக் டு யோர் லாஸ்ட். ஸோ அது என்ன லாஸ்ட்? அதுவும் நோனா. லாஸ்ட்டுங்கிறது ஒரு ஷூ மேக்கர் யூஸ் பண்ணுற மோல்டு. ஷூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் ஷேப்டு மோல்டு, அது ஜென்ரலாக வுட்லேயோ மெட்டல்லையோ பிளாஸ்டிக்லேயோ இருக்கும். ஸோ அது என்னங்கிறத ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த க்ரீக் பெயிண்டர் அப்பெலீஸ் அண்ட் அ ஷூ மேக்கர். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பெயிண்டர் அவர் ஒரு பெயிண்டிங்கை பண்ணிவிட்டு அதை பப்ளிக் டிஸ்பிளேயில் வைக்கிறது அவரோட பழக்கம். அந்த பெயிண்டிங்க்கு பின்னால் ஒளிஞ்சு நின்றுட்டு அந்த பெயிண்டிங்கை தாண்டி போகிறவங்க பெயிண்டிங்கை பார்த்துட்டு என்ன காமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்களோ அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை பண்ணி பப்ளிக் டிஸ்பிளேயில் வச்சுருந்தப்ப அதை தாண்டி போன ஒரு ஷூ மேக்கர், அ காப்லர், ரைட்? ஸோ அவர் அந்த பெயிண்டிங்கில் அந்த ஷூவை பார்த்துட்டு அது சரியில்லை, அதில் ஒரு ஃபால்ட் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணணும், அந்த ஷூ ஸ்ட்ரிங் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு அந்த காமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். ஸோ அதை கேட்டுட்டு இருந்த அந்த பெயிண்டர் அது சரிதான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அப்புறமா அந்த கரெக்ஷனையும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அந்த பப்ளிக் டிஸ்பிளேயில் அந்த பெயிண்டிங்கை வச்சுருக்கிறார். திருப்பி அதே ஷூ மேக்கர் அதை தாண்டி போனப்போ, நம்ம சொன்ன அட்வைஸை எடுத்துக்கிட்டாங்களே, பெயிண்டிங்கில் இந்த கரெக்ஷன் பண்ணியிருக்குதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயும் பெருமையிலையும் சும்மா இல்லாமல் அடுத்து இந்த கால் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் அதை கேட்டு இந்த பெயிண்டருக்கு கொஞ்சம் கோவம் வந்து அவர் தலையை வெளியில் நீட்டி எட்டி பார்த்து, காப்லர் ஸ்டிக் டு யோர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கதான் ஒரு ஸ்டோரி. ஸோ ஸ்டிக் டு யோர் லாஸ்ட்னா உங்களுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் நீங்கள் காமெண்ட் பண்ணாதீங்க, அதில் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டிக் டு யோர் லாஸ்ட்.